மயிலே வாங்க. வா காமு, நல்லா இருக்கியா? வாங்க சம்பந்தி. உட்காருங்க. சரி சம்பந்தி. வாங்க சம்பந்தி. அண்ணே வாங்க. இப்பதான் இந்த வீடு சந்தோஷமா அமைதியா சத்தம் இல்லாம இருக்கு. எப்படி சம்பந்தி அந்த பிரைஸோட அவன் பொண்ணு மகவை கூட்டிட்டு போனா? போனாரு, என்ன செய்ய? போனாரா? போய் தொலைஞ்சாருன்னு சொல்லுங்க. என்னத்த சொல்றது? அந்த ஒரு குடும்பத்தால எத்தனை வேதனை அனுபவிக்கிறது. அவங்க மேல உள்ள கோவத்துல இவங்களை கோவிச்சுக்கிட்டேன். கஷ்டமா தாங்க இருக்கு. என்ன கோபி தம்பி, இப்ப நிம்மதியா இருப்பீங்களே? நிம்மதியா தான் இருக்கணும். அதான் அந்த பீடைங்க போயிருச்சே. என்ன உங்க பிள்ளையாண்ட என்ன சொல்றான்? அடைஞ்சா மகாதேவிங்கிற கதை தானா? என்னத்த பண்றது? பிள்ளைங்க வளரும் போதே கண்டிச்சு வளர்க்கணும். சரி, அதை விடுங்க. நல்ல விஷயம் பேசும்போது எதுக்கு கரும பிடிச்ச மாதிரி அந்த மகாங்கிரவுல பேசிக்கிட்டு? என்னங்க வந்ததுல இருந்து வாயை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. எங்க பேச விட்ட? அதான் நீயா பேசிட்டு இருக்க. சரி பேசுவா. சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, நம்ம பேசுறபடியே கோபிக்கு வனிதாவை பேசி முடிக்கலான்னு இருக்க. எல்லாமே இப்ப நல்லா கூடி வந்திருக்கு. உங்களுக்கு எந்த சிரமம் வேணான்னு தான் நாங்களே நிச்சய தேதி குறிச்சிட்டு வந்திருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு திருப்தினா முச்சல சம்பந்தி. அது எதுக்கும் வீட்டுல பெரிய மனுஷங்களை ஒரு வார்த்தை கேட்டுருவோமே. குடும்ப தலைவி அவங்க தான் எல்லாம். என்ன மீனாட்சி, ஆரம்பத்துல இருந்து கோபி விஷயத்தை பொறுத்த மட்டும் எல்லாத்தையும் நீதானே பொறுப்பு. உன் விருப்பத்தை சொல்லு. என்ன உன் தலைமையில தானே இந்த கல்யாணமே நடக்கணும். இவர் வேற, நான் வேறதான். சும்மா இருங்கள சம்பந்தி. நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு வச்சுக்கலாம். வர 22ஆம் தேதி நிச்சயம் வச்சுக்கலாம்ல? எங்களுக்கு பூர்ண சம்மதம் சம்பந்தி. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சம்மதம் தானே தம்பி? அதுக்கு இல்லங்க அப்பா, 22ஆம் தேதி பொள்ளாச்சியில கச்சேரி இருக்குப்பா. ஐயோ, கச்சேரி இருக்காமே. என்ன கோபி, நிச்சயத்தன்னைக்கு நீ போன்மா, வேற ஆளை மாத்தி விட வேண்டியதானே? நிச்சயத்தன்னைக்கு நீ தானே. அட என்னங்க நீங்க வேலைக்கு போற பிள்ளைய தடுத்துக்கிட்டு? கோபி தாராளமா போயிட்டு வரட்டும். பெரியவங்க நாம பேசி அன்னைக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் நல்லா குறிக்க போறோம். மாப்பிள்ளை என்ன பண்ண போறாரு? போற வேலையை நல்லபடியா முடிச்சுட்டு வரட்டுமே. என்ன தம்பி சொல்றீங்க? கோபி தம்பி என்ன சொல்ல போதே? வாங்க மாமா, வாங்க வாங்க. நீலாவதி, அப்படியே இன்னொரு விஷயம் பேசணும். அன்னைக்கு சம்பந்தி கிட்ட இன்னொரு சம்பந்த விஷயமாவும் பேசணும். இன்னொரு சம்பந்தமா? ஆமா நீலா, நம்ம ரமேஷ சின்ன சம்பந்தியோட 2வது பொண்ணு பரமுக்கு பேசி முடிக்கலான்னு இருக்க. ஏங்க இதை வீட்டுல போய் பேசலாமே. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? தெரியாத இடத்துல பொண்ணு எடுக்கிறத விட தெரிஞ்ச இடத்துல எடுக்கலாம் இல்லையா? பேசி முடிச்சா 2 கல்யாணத்தை ஒரே மேடையில முடிக்கலாம். நம்ம கடமையை முடிஞ்ச மாதிரி இருக்கா. என்ன சொல்ற நீலா? பேசலாங்க. அப்புறம் சம்பந்தி, நம்ம பரம பத்தி இல்லைங்க மயிலு, சம்பந்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. பேசலாமே. வாங்க. சொல்லுங்க சம்பந்தி. ஒண்ணும் இல்ல, எங்க பொண்ணு பரமு மேல ஒரு சின்ன தப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க சம்பந்தி? உங்க பையன் மூர்த்தி சிநேகிதங்க 2 பேர் கூட அவ பேசி பழகி அது ஒரு மாதிரியா போய் முடிஞ்சிருச்சு. அது உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் சொன்னேன். என்ன சம்பந்தியா, அவனுங்களை நானே அடிச்சிருக்கேனே. அந்த தரதலியை பத்தி எதுக்கு பேசினா? சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு சின்ன விஷயமா இருக்கிறது நாளைக்கு பெரிய விஷயமா ஆகலாம். அதனால எதுக்கு சொல்றேன்னா, உங்க பையனே ஒரு வார்த்தை கலந்துக்கங்களேன்னு சொல்றேன். சம்பந்தி, என் பையன் என் பேச்சை தட்ட மாட்டான். எங்களுக்காக கேளுங்களேன். சரி. டேய் ரமேஷே, ரமேஷே அப்பா, வாட. ஒரு நிமிஷம் சம்பந்தி. வாட. சொல்லணும்ல சம்பந்தி கிட்ட.
என் மகனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க சொன்னா சரி பண்ணு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அப்ப நீங்க சொன்ன மாதிரி 22ஆம் தேதி நம்ம நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். அப்ப சரி சம்பந்தி, நான் கிளம்புறேன். இருங்க, நல்ல விஷயம் பேசிருக்கேன், சாப்பிட்டு போங்க. தெய்வானே, சம்பந்திக்கு சாப்பாடு எடுத்து வைமா. சரி உட்காருங்க. நல்ல விஷயம் பேசியாச்சு. இந்த தகவலை அம்மாவுக்கும் புஷ்பாவுக்கும் சொல்லிட்டு வந்துடும். என்னங்க, நான் தான் அவ்வளவு சொன்னனே. பாண்டிய ஏமாத்தி கூட்டு போய் அந்த காரியம் பண்ணிருக்காங்க. அந்த வீட்டுக்கு போய் நம்ம எதுக்குங்க நல்ல செய்தி சொல்லணும்? அதுக்காக ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு அத்து விட்டுற முடியுமா? அவ கூட பிறந்தவளாச்சே, அவ கொதிச்சு போவ, அது நியாயம். இப்ப நம்ம போய் பேசினோம்னா கத்துவா. என்ன செய்ய? தான் இங்கே போகும்போது சாபம் கொடுத்துட்டு போனால, அதுக்காக வேத்து மனுஷன் மாதிரி அந்த சாபத்தை வாழ்க்கை பூரா சுமந்துட்டு இருக்க முடியுமா? போய் சொல்லத்தான் வேணும். நீங்க என்ன வேணுமான்னு சொல்லுங்க, நான் வரல. வேண்டாம், ஒரு சண்டை எங்களுக்கு மிச்சம். நான் மீனாட்சி மயில் 3 பேரும் போயிட்டு வரோம். ஏய், என்னடா கம்மாயில வெயிட் பண்ண சொன்ன? என்ன விஷயம்? உட்காரு முதல்ல. இல்லடா, சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா? எல்லாம் உனக்கு தான். ஊத்து ஊத்து, ரவுண்டு ஊத்து. என்னடா பிரச்சனை? இல்லடா, சில பிரச்சனைய பேசிதான் முடிவு பண்ணும், அதான். சரிதான், ஒன்னு விட போறதில்ல, நீயும் ஓய போறதில்ல. என்னடா பிரச்சனை? இருக்கட்டும், சொல்றேன். என்ன 2-3 நாள் ஆளே காணோம், எங்க போன? அதேடா கேக்குற, நண்பனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கைவிட முடியுமா? என்னடா சொல்ற? ஆமாடா, என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆற்காட்டில் இருக்கான், பேரு கார்த்திக். தலைக்கு மேல பிரச்சனைடா அவனுக்கு. என்னன்னு கேட்க மாட்டியாடா? இல்லடா, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனைன்னு பார்த்தேன். முட்டாவே மாதிரி பேசாதடா பாண்டி. நமக்கு 4 பிரச்சனை வந்து போனாதான் நாளைக்கு நம்ம சொந்த வாழ்க்கையில சுதாரிக்க முடியும். நாமளும் பஞ்சாயத்து அது இதுன்னு பண்ணாதான் நம்மளும் ஊர்ல பெரிய ஆளாக முடியும். சரி சொல்லு, உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பிரச்சனை? இங்க உனக்கு என்ன பிரச்சனையோ அதே தான் அங்கேயும். என்ன எல்லாம் உள்டாவா தலைகீழா இருக்கு. புரியல. இங்க உன் அண்ணன் உன் பொண்டாட்டியை மறக்கிறாரு, அங்க அவன் தம்பியும் இதே காரியத்தை செய்யறான். பயம் புலம்பி தள்ளிட்டான்டா. இதுதானே பாண்டி, அண்ணன் தம்பி சாவகாசம்லாம் 5 வயசுல வெட்டி விட்டுனுங்கிறது. உன்ன மாதிரி அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா இருந்தா தம்பி பொண்டாட்டி அண்ணன், அண்ணன் பொண்டாட்டி தம்பின்னு இதெல்லாம் குழப்படாது. நீ அவனுக்கு என்ன சொன்ன? உனக்கு சொன்ன அதே யோசனை தான் அவனுக்கும் சொன்னேன். போனேன், கூப்பிட்டு வச்சு பேசினேன். அவன் உங்க அண்ணனை மாதிரியே அண்ணி எனக்கு அம்மா மாதிரி அப்படி இப்படின்னு டைலாக் பேசினான். பார்த்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆகல. நானும் அவனும் சேர்ந்து நொங்கு நொங்கு நொங்கணும். பயப்புள்ளைக்கு நேரம் அறிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க உன் பிரச்சனை சரியாச்சா? சரியா இருக்கணும் மாப்பிள்ள. உங்க அண்ணனை போட்ட போட அப்படி இல்ல, கண்டிப்பா சரியா இருக்கணும். அண்ணங்கிற பேர்ல உங்க அண்ணன் கோபி என்ன அட்டகாசம் பண்ணான். என்ன தேறிட்டானா பாட்டியா? அவனை போட்டது பத்தலன்னு தோணுதுடா. ஆமல பாண்டியா, அவன் மண்டையை அப்படியே பொழந்ததுன்னு வச்சுக்க, ஒரு 5-6 தையல் இருந்திருக்கும் அவனுக்கு. அவன் முகத்தை கண்ணாடியில பார்க்கும் போதெல்லாம் தம்பி பொண்டாட்டியா உசார் பண்ணக்கூடாதுன்ற நினைப்பு வந்திருக்கும்டா. ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னா உன்னால பொறுக்க முடியாதுல்ல? என்னடா எப்படி கேட்ட? சும்மா விட்டுருனாடா? நான் எங்க அண்ணன்னு சந்தேகப்படுறது சரி, நீ எப்படி அது கன்ஃபார்ம் பண்ணி சொன்ன? முதப்படி நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாதா? சும்மா ஒரு குத்து மதிப்பா தான் அள்ளி விட்டேன். இந்த பரவ வேண்டி உங்க அண்ணனை எப்பெல்லாம் வெளுக்கணும்னு தோணுதோ உடனே இன்ஃபார்ம் பண்ணு, அப்பவே வெளுத்துருவோம். நமக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல. என்ன சொல்ற? என்னடா எந்திரிச்சிட்ட? வாத்திரம் இன்னும் குறைகள் தெரியுதுடா, அதுக்காக இப்பயும் அவன் அடிக்கலாங்கிறியா? ஒரே வெயிலா இருக்கு மாப்பிள்ள.
ஹலோ ஹலோ, நான் வனிதா பேசுறேங்க. சொல்லுங்க. இங்க வா. இது என்ன பழக்கம்? என்ன சொல்றீங்க? மறுபடியும் சொல்றீங்களா? வா. என்ன வாப்பான்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவீங்களா? இல்லங்க, திடீர்னு எப்படி வாப்பா? இங்க பாருங்க, இல்லங்க நொல்லங்க ஏதாவது இங்க போட்டு பேசுனீங்க அவ்வளவுதான். சரி. நான் உங்களுக்கு பொண்டாட்டியாக போறவ. வாடி பொடின்னு மரியாதையா கூப்பிடணும். என்ன வனிதா? அது நேத்து வரைக்கும் என் வனிதா, இனி ஜி வனிதா. அதாவது வனிதா கோபி. சரியா? சரிதாங்க. நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன மாதிரி சரியா மாட்டிக்கிட்டேன். என்ன சொல்றீங்க? பின்ன ரொமான்ஸ் பண்ண தெரியாத ஆள ஏன் தலையில கட்டி வைக்க போறாங்களே. சரி, மாமா இருக்காங்களா? இல்ல. அத்தையாவது இருக்காங்களா? இல்ல. உங்க வீட்ல வளர்க்குற கோழி கீழி ஏதாவது பக்கத்துல மேய்தா? நான் வீட்ல இல்லங்க, நடு ரோட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். என்ன வனிதா? இப்பதானங்க சொன்னேன், நேத்து வரை என் வனிதா, இனி ஜி வனிதா. பின்ன என்னத்தான் வாயை திறந்து ஏதாவது பேசுவீங்கன்னு பார்த்தா சரி அப்படியான்னு இழுக்கிறீங்க. இன்னுமா தான் அப்படி பேசணும்? அதுக்கு இல்ல வனிதா. இனி எதுக்கும் இல்ல. உங்க பேச்ச கேட்டபடிதான் நான் நடக்கணும்னா எதுவும் நடக்காது. இனி ஆர்டர் தான். நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். என்ன இதுக்கு உன் கூட வர மாட்டேங்குது? நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. இனி டெய்லி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணுவேன். காலையில இருந்து அங்க என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன தெரியணும்? என்னென்ன எல்லாமே தான். நீங்க என்ன பிராண்ட் பேஸ்ட் யூஸ் பண்றீங்க, என்ன சோப் யூஸ் பண்றீங்க, Dress என்ன, ஷாம்பு என்ன, தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் என்ன, போடுற ட்ரெஸ் எதுல துவைப்பீங்க, என்ன பிராண்ட் சென்ட் யூஸ் பண்றீங்க, சாப்பாடு என்ன பிடிக்கும், எல்லா தகவலையும் அப்பப்ப கேட்பேன். நீங்க எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? எனக்கு முக்கியமா இந்த அதை முதல்ல ஒழிக்கணும். எனக்கு கலகலன்னு பேசணுங்க, அப்பதாங்க பிடிக்கும். சரி. இந்த சரிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்றது முதல்ல நிறுத்துங்க. அப்பப்போ அதெல்லாம் முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? அது அப்படிதான். இப்படிலாம் பேசணுங்க, அப்பதானே சண்டை போட வசதியா இருக்கும். அப்புறம் என்னங்க, எங்க அண்ணன் கதி அதோ கதிதான். வனிதா போன்ல அண்ணனை வருன்னு வருத்த இருக்கிறா. அது இருக்கட்டும். பரமுவ ரமேஷ்க்கு பேசுனாங்களாமே? ஆமாங்க, 2 நிச்சயமும் ஒரே நாள்ல தான். எனக்கு தெரியும். அவங்க சொல்லும் போது நீ கேட்டுட்டு சும்மாவா இருந்த? என்ன காம பாக்குற? பரமுவ பத்தி மத்தவங்களை விட உனக்கு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்துக்கு நீ எப்படி சம்மதிச்ச? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றனா, பரமு குணம் உனக்கு நல்லா தெரியும். அவ ஏற்கனவே 2 பேரை காதலிச்சவ. எங்க அது எப்போ நடந்து முடிஞ்ச தப்புங்க. அத பத்தி இப்ப எதுக்கு? இங்க பாருங்க, பரமு பழசு எல்லாத்தையும் மறந்துட்டா. நான் மறக்கல. ஏய், அந்த செந்திலும் சக்தியான ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன ரோட்ல பார்த்தாங்கன்னா என்ன பார்த்து கேவலமா சிரிக்க மாட்டானுங்க? சிரிப்பானுங்களா? ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க என்ன யோகியமா? என்னவோ எல்லாம் தப்பு என் தங்கச்சியை பண்ண மாதிரி எல்லாம் பேசுறீங்க. அவங்க உங்களை பார்த்து சிரிச்சா போடா ராஸ்கல்னு சொல்லுங்க. அவங்கள சொல்லுவேன். எங்க அப்பா கிட்ட சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியுமா? பரமு ஏற்கனவே 2 பேரும் காதலிச்சவனு. பாத்தியா, உன்னாலே பேச முடியல. ஏய், இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது குடும்பத்துல வேற பிரச்சனையே வேணாம். இங்க பாருங்க, எந்த பிரச்சனையும் நடக்காது. ஆமாங்க, அப்பாவும் பெரியப்பாவும் மாமா கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ரமேஷை கூப்பிட்டு கூட மாமா பேசினாரு. ரமேஷ் இதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாப்ல. எதுவும் நடக்காதுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியா முடியும். நல்லபடியா முடியுதோ பிரச்சனையும் இல்லையோ, என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ரமேஷ் பரம கல்யாணம் நின்னா எனக்கு சந்தோஷம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ எந்த அசிங்கம் பண்ணாலும் முதல் அசிங்கம் நம்ம 2 பேருக்கும் தான். அப்ப நம்ம நிலைமை மட்டும் யோசிச்சுப்பார். தெய்வான சொன்னதுல எந்த தப்புமே இல்ல. சும்மாவே அந்த புஷ்பாவும் புருஷன் புரட்சியோடனும் என்னென்னமோ பேசுவாங்க. இப்ப இது வேற சொல்லி அவங்க ஆடத்தான் போறாங்க. அண்ணே, ஆமாண்ணே, பேசட்டும். மயிலு, புஷ்பா பேசுவா, கண்டிப்பா பேசுவா. நான் அதுக்காக ஒண்ணும் சொல்லல. எந்த ஒரு நல்ல காரியம் எடுத்துட்டாலும் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி திட்டு வாங்கணுமா என்ன? என்ன செய்ய மயிலு, நம்ம யோகம் அப்படி இருக்கு. இதெல்லாம் சில பேர் ஆசைப்பட்டபடி தானே நடக்குது. வா.
புஷ்பா, எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ஏன் இப்படி சுத்தி சுத்தி வந்து தொந்தரவு பண்றீங்க? இரு, எந்த இடம் வேண்டாம் தானே ஒதுங்கி இருக்கோம். அப்புறம் ஏன் பாம்பு வெட்டுற மாதிரி எங்களை விரட்டுறிய? இந்த பாரு பெரியசுடா, ஒவ்வொரு முறையும் நாங்க காரைக்குடியில இருந்து புறப்பட்டு பேராவூரணி வரும்போதெல்லாம் நீங்க என்ன அவமதிக்கிற. தெரிஞ்சே வரோம் நாங்க. ஏன் வரோம்? உறவுங்கிற உரிமையில தான். புரிஞ்சுக்க. உரிமையா? என்ன உரிமை? உங்களை நம்பி என் குடும்பத்தை நானே அழிக்கிற உரிமையா? சரி, இதுக்கே நீ கோவப்பட்டேன்னா இனிமே நான் சொல்ல போற விஷயம் இருந்தாலும் சொல்லி தீரணும். என்ன மறுபடியும் அந்த ரவுடி பையலுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறீங்களா? இல்ல பெரியசுடா, என் பையனை பத்தி பேச வந்தோம். வர 22ஆம் தேதி அன்னைக்கு கோபிக்கு நெல்லியாண்டவர் பொண்ணு வனிதாவுக்கு நிச்சயதார்த்தம்.